தீராத கஷ்டங்கள் தீரும். தைப்பூச விரதத்தின் முழுமையான வழிகாட்டுதல் மற்றும் வழிபாடு முறைகள். வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா. வீரவேல் முருகனுக்கு ஆரோகரா. அன்பான ஆன்மீக சரணாலயம் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பங்களையும் வினைகளையும் வேரோடு அறுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் எதுவென்றால் அதுதான் தைப்பூசம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தங்கள் உடலில் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் மெயிலிருக்கும் பக்தி பரவசத்தோடு கொண்டாடும் இந்த திருவிழா வெறுமனே ஒரு பண்டிகை மட்டுமல்ல, இது நம் கர்ம வினைகளை தீர்க்கும் ஒரு பரிகார நாள். நீங்கள் முருகப்பெருமானின் தீவிர பக்தரா? உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் செல்வமும் நிலைக்க வேண்டுமா? அப்போ மறக்காம இப்பவே நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஓம் முருகா அப்படின்னு பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது வரப்போற தைப்பூச திருநாள்ல விரதம் இருப்பது எப்படி, எந்த பொருட்களை வைத்து வழிபட்டால் வீடு நிலம் வாங்கும் யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத மிக விரிவா பார்க்க போறோம். பகுதி 1, தைப்பூசத்தின் மகத்துவம். பொதுவாகவே தை மாதம் என்றாலே சிறப்புதான். அதிலும் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் குரு பகவானுக்கு உகந்த பூசம் நட்சத்திரமும் இணையும் அந்த அற்புத நாள்தான் தைப்பூசம். ஜோதிட ரீதியாக பார்த்தால் பூசம் நட்சத்திரம் என்பது தேவகுருவான பிரகஸ்பதி குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம். பௌர்ணமி என்பது சந்திரனுக்குரிய நாள். இந்த ஆண்டு 2026 தைப்பூசம் மிக மிக விசேஷமாக பிப்ரவரி மாதம் 1 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. ஏன் இது விசேஷம் தெரியுமா? செவ்வாய் என்றாலே அது முருகப்பெருமானுக்குரிய நாள். பூமி காரகன் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். குருவின் நட்சத்திரம், சந்திரனின் பௌர்ணமி, முருகனின் செவ்வாய் கிழமை, இவை மூன்றும் இணையும். இந்த நாளில் நீங்கள் வைக்கும் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நடக்கும். இது ஒரு பொன்னான நாள். பகுதி 2, விரதத்தை தொடங்குவது எப்படி. பிப்ரவரி 1 செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலேயே, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து குளித்து விடுங்கள். இதுதான் விரதத்தின் முதல் படி. குளித்து முடித்ததும் தூய்மையான ஆடை அணிந்து நெற்றியில் திருநீறு அல்லது சந்தனம் அணிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து, முருகா, இன்று நான் உனக்காக விரதம் இருக்கிறேன், என் மனக்குறைகள் அனைத்தையும் நீக்கி அருள வேண்டும் என்று சங்கல்பம் வேண்டுதல் செய்துவிட்டு விரதத்தை தொடங்குங்கள். பகுதி 3, கோவில் வழிபாடு முறை. விரதத்தை வீட்டில் தொடங்கிய பிறகு காலையிலேயே அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். கோவிலில் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. கோவிலுக்கு சென்றதும் முருகப்பெருமானின் கருவறையை, சன்னதியை 6 முறை வலம் வர வேண்டும். ஏன் 6 முறை? முருகனுக்கு 6 முகங்கள், 6 படைவீடுகள் இருப்பதை நினைவு கூறும் வகையில் 6 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். அதன் பிறகு முருகன் சன்னதிக்கு முன்பாக அல்லது கோவிலின் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி உங்கள் மனக்கண் முன்னே அந்த ஆறுமுகனை நிறுத்தி முருகப்பெருமானின் மூல மந்திரமான ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திரத்திற்கு இருக்கும் சக்தி வேறு எதற்கும் இல்லை. இதை சொல்லி முடித்த பிறகு உங்கள் மனதில் உள்ள குறைகளை முருகனிடம் முறையிடுங்கள். நிச்சயம் அவர் செவிசாய்ப்பார். பகுதி 4, வீட்டில் பூஜை செய்யும் முறை, தாந்திரீக வழிபாடு. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் அல்லது கோவிலுக்கு சென்று வந்த பிறகு வீட்டில் பூஜை செய்பவர்கள் ஒரு சிறப்பு வழிபாட்டை செய்ய வேண்டும். இதுதான் உங்களின் தலையெழுத்தை மாற்றப் போகும் வழிபாடு. ஷட்கோண கோலம். பூஜை அறையில் நன்கு சுத்தம் செய்துவிட்டு பச்சரிசி மாவில் 6 முனைகள் கொண்ட ஷட்கோண கோலம், ஸ்டார் ஷேப் போடுங்கள். பச்சரிசி மற்றும் மஞ்சள். ஒரு தாம்பூல தட்டிலோ அல்லது தலைவாழை இலையிலோ பச்சரிசியை பரப்பி அதில் சிறிதளவு மஞ்சள் தூள் கலந்து வைத்துக் கொள்ளுங்கள். 6 விளக்குகள். அந்த பச்சரிசியின் மீது மண்ணகல் விளக்குகள் 6 எண்ணிக்கையில் எடுத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். 6 தாமரை மலர்கள். அந்த 6 விளக்குகளுக்கு முன்பாகவும் 6 தாமரை மலர்களை வைத்து அலங்கரிக்க வேண்டும். தாமரை மலர் இல்லை என்றால் முருகனுக்கு மிகவும் பிடித்தமான செவ்வரளி பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். பகுதி 5, படைக்க வேண்டிய நைவேத்தியம். இந்த நாளில் முருகனுக்கு என்ன படைக்கிறோம் என்பது மிக முக்கியம். தைப்பூசத்தன்று முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைக்க வேண்டும். கூடவே மிக முக்கியமாக கருப்பு கொண்டை கடலை சுண்டல் செய்து படைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? கொண்டை கடலை குரு பகவானுக்கு உகந்தது. தைப்பூசம் குருவின் நட்சத்திரமான பூசத்தில் வருவதால் கொண்டை கடலை படைத்து வழிபட்டால் குருவின் அருளும் முருகனின் அருளும் ஒரு சேர கிடைக்கும். பகுதி 6, உணவு முறை மற்றும் விரதம் முடித்தல்.
உடல்நிலை ஒத்துழைப்பவர்கள் அன்று முழுவதும் எதுவும் சாப்பிடாமல் நீர் மட்டும் அருந்தி முழு உபவாசமாக இருப்பது மிகச் சிறப்பு. அது கடினம் என்று நினைப்பவர்கள் பால் மற்றும் பழங்களை மட்டும் உணவாக எடுத்துக் கொள்ளலாம். அல்லது ஒருவேளை எளிய உணவு உட்கொண்டும் விரதம் இருக்கலாம். மாலை வேளையில் மீண்டும் வீட்டில் விளக்கேற்றி முருகனுக்கு தீபாராதனை காட்டி கந்த சஷ்டி கவசம் அல்லது முருகனின் பாடல்களை பாடி வழிபட வேண்டும். பிறகு நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். நாள் முழுவதும் ஓம் சரவண பவ மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள். பகுதி 7. விரதத்தின் பலன்கள். இப்படி முறைப்படி தைப்பூச விரதம் இருந்தால் என்ன நடக்கும்? நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிட்டும். மிக முக்கியமாக சொந்த வீடு அமையவில்லையே, நிலம் வாங்க முடியவில்லையே என்று இயங்குபவர்களுக்கு பூமிகாரகனான செவ்வாயின் அருளால் விரைவில் வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் பனி போல விலகிவிடும். முடிவுரை: நம்பிக்கையோடு இருங்கள். அந்த தண்டாயுத பாணி உங்களை கைவிட மாட்டான். தைப்பூச திருநாளில் விரதம் இருந்து அந்த ஆறுமுகனின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காம ஓம் முருகா என்று கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.